இப்போ வந்து ஜெர்மனியில் இருக்கோம். ஸோ ஜெர்மனியிலேருந்து வந்து நம்ம ஒரு ரோட் ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து வந்து ஆஸ்ட்ரியா போகலாம் அப்படின்னு பிளானு. இப்போ தான் ஃபெராரியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே ஒரு ஃபெராரி போகுது பாருங்கள். ஹலோ அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து ஜெர்மனியில் இருக்கோம். ஸோ ஜெர்மனியிலேருந்து வந்து நம்ம ஒரு ரோட் ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து வந்து ஆஸ்ட்ரியா போகலாம் அப்படின்னு பிளானு. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஹைவேஸ் எடுக்காமல் வந்து வில்லேஜ் வழியாகவே வந்து போகலாம். ஸோ நிறையா வந்து அவுட்டோரில் இருக்கிற சிட்டிஸு, அதுக்கப்புறம் வந்து வில்லேஜஸ்ஸு, அந்த வழியாகவே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நிறையா வந்து சீனரிஸு, நிறையா வந்து இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டு, ஃபார்மிங் இங்கே எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறையா பார்க்க முடியும். ஸோ அதுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கார் ரெண்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு 3 டேஸ்க்கு வந்து கார் ரெண்ட் பண்ணியிருக்கோம். 3 டேஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப இங்கே வந்து கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸ்லேயே கிடச்சிது. ஒரு 80 யூரோஸ்க்கே வந்து கிடச்சிது. ஸோ ஒரு நல்ல டீல் அது. இப்போ வந்து நம்ம வந்து ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருக்கோம். ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருந்து நம்ம வந்து ஹைடல்பர்கு, ஸ்டுட்கார்டு, அதாவது பிளாக் ஃபாரஸ்ட் வழியாக ஃபியூசன் அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு தான் வந்து இப்போ வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபியூசனுங்கிற சிட்டி பார்த்திங்கன்னா வந்து ஜெர்மனிக்கும் ஆஸ்ட்ரியாவுக்கும் பார்டரில் இருக்குது. ஸோ ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 330 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி இந்த ஃபியூசனுங்கிற சிட்டிக்கு வந்து நம்ம ரீச் ஆக போகிறோம். இந்த த்ரூ அவுட் த ஜேர்னி வந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து காரில் ஏறியாச்சு. ஸோ இந்த ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கூட வந்து ஃப்ரெண்டு வந்து சங்கர் இருக்காங்க. ஸோ ஹாய், லெட்ஸ் கண்டினியூ. இப்போ வந்து நம்ம ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருக்கோம். ஸோ ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து கிளம்பியாச்சு. ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹைடல்பர்க் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹைடல்பர்க் வரைக்கும் வந்து நம்ம ஹைவேல தான் போக போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஹைவேஸ் எடுக்காமல் வந்து ஸோ இன்டீரியராக வந்து உள்ள வில்லேஜ் சைடு வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இப்போ ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யூரோப்பில் அதே மாதிரி நீங்கள் ஓவர்டேக் பண்ணோன்னா வந்து எப்பயுமே லெஃப்ட் லைனில் ஒரு வண்டி ரைட்டில் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஸோ லெஃப்ட்டில் தான் பண்ணணும். நம்ம ஊரில் வந்து ஓகே, இந்த லாரி டிரைவர்ஸ்லாம் நம்ம ஊர்லேயே ஹைவேல அந்த மாதிரி தான் ரூலு. லைக் நம்ம வந்து அப்படியே ஆப்போசிட்டில் ரைட்டில் ஓவர்டேக் பண்ணணும், லெஃப்ட்டில் ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள்லாம் போகணும். ஓகே, நம்ம ஊரில் வந்து ஆப்போசிட்டாக நடக்கும். ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள்லாம் வந்து ரைட் சைட் போயிட்டுருக்கோம். லாரி இதெல்லாம் நம்ம லெஃப்ட்டில் ஓவர்டேக் எடுக்கணும். அது ரொம்ப பெரிய ரிஸ்க் தான் நம்ம ஊரில் நம்ம பண்ணுறது. இங்கே வந்து நீங்கள் முன்னாடி ஒரு ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள் இருக்குன்னா ஓவர்டேக் அட் எனி காஸ்ட் நீங்கள் லெஃப்ட் சைடில் தான் எடுக்கணும். எப்பயுமே வந்து இந்த லெஃப்ட் மோஸ்ட் லைன் வந்து ஹை ஸ்பீட் வெஹிக்கிள்ஸ்க்குன்னு ஃப்ரீயாக தான் விட்டுருப்பாங்க. ஓகே, இந்த லெஃப்ட் வந்து எப்பவுமே போயிட்டு இருக்கிற லேன். ஓகே, லெஃப்ட் மோஸ்ட் லேனில் போயிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஹை ஸ்பீட் வெஹிக்கிள்க்கு அப்படின்ட்டு நம்ம இன்கேஸ் நம்ம முன்னாடி வண்டி இல்லைன்னா நம்ம அதுக்கு அதை விட ஸ்பீட் கம்மியான லேனுக்கு வந்துடணும். இப்போ வந்து ஒரு வண்டியை நான் இப்போ எனக்கு முன்னாடி இப்போ வண்டி இருக்கு, நான் ஓவர்டேக் எடுக்கணும்னு மட்டும்தான் நான் லெஃப்ட்டுக்கு ஏறணும். எனக்கு முன்னாடி இங்கே வண்டி இருக்கு ஹை ஸ்பீட் லேனில் அப்படின்னா நான் இந்த லேன்லேயே கண்டினியூ பண்ணுவேன். ஏன்னா எனக்கு முன்னாடி வண்டி இருக்கு. ஸோ வண்டி இல்லை, எனக்கு முன்னாடி வண்டி இல்லை, ரைட் சைட்லேயும் வண்டி வந்து ரொம்ப பக்கத்தில் இல்லைன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக இப்போ எனக்கு முன்னாடி ஒரு மாறினார்ல அது மாதிரி இப்போ நான் ரைட்டில் மாறி ஏதோ ஒட்டியே போயிடணும். அவ்வளோதான். ஓகே, எப்பயுமே லெஃப்ட் சைடு லெஃப்ட் மோஸ்ட் லேன் வந்து நமக்கு முன்னாடி வண்டி இல்லாத வரைக்கும் நீங்கள் ரைட்டில் மாறி போயிடும். இப்போ போகிற இந்த ஹைவே பேர் வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி இப்போ போயிட்டு இருந்தது வந்து A3. அது வந்து டுவர்ட்ஸ் கொலோன் போகுது. ஓகே, ஸோ நம்ம வந்து A5 போகணும் டுவர்ட்ஸ் பாசல் வந்து சுவிட்சர்லாண்டில் ஒரு பெரிய சிட்டி. ஓகே, ஸோ இதான் வந்து A5. அது மாறினா ஒரு 150 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து A5லேயே போகும். ஓகே, ஸோ அந்த A5ல தான் வந்து இப்போ வந்து ஹைடல்பர்க்ங்கிற சிட்டி இருக்குது. A5 தான் ஹைடல்பர்க் போகிற வழி. ஹைடல்பர்க் போயிட்டு ஹைடல்பர்க்கில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஒரு நல்ல
சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்து வச்சிருக்கு. ஸோ போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போக வேண்டியது. பசிக்குது. ஸோ மெயினாக வந்து இப்போ நாங்கள் ஹைடல்பர்க் போகிற பிளானே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு நல்ல ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் பார்த்து வச்சுருக்கோம். ஸோ அங்கே சாப்பிட்ணும் தான் வந்து மெயினாக வந்து நாங்கள் ஹைடல்பர்க் போகிறோம். இல்லைனா வந்து வேறு ரூட் எடுக்கிறது தான் பிளான் இருந்தது. ஸோ ஆன் த வேல வந்து இப்போ காலைல மணி இப்போ ஆல்மோஸ்ட் 8:45 9 o'clock ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சீக்கிரம் வந்து ஹைடல்பர்க் போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து நம்ம வில்லேஜ் ரூட்டில் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம வந்து ஹைவேல தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஜெர்மனியில் வந்து அன்லிமிட்டட் ஸ்பீட்ஸ் இருக்கிற ரோட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் ஜெர்மனியில் இருக்குது. ஓ ஓகே. மீன்ஸ் நிறைய ஊரில் ரூல்ஸ் இல்லாமல் இருக்கலாம், என்ன வேகத்துலலாம் பொறுக்கலான்னு இருக்கலாம். ஆமாம். பட் வித் கேப்பபிள் ரோட்ஸ், அதுக்கான நீங்கள் அந்த வேகம் ஓட்டக்கூடியதுக்கு தகுதியான ரோடோட சேர்ந்து இருக்கிறது ஜெர்மனியில் அஃபிஷியலாக அலௌட் வந்து ஜெர்மனியில் தான். ஓகே. அன்லிமிட்டடாக ஸ்பீட் போய்க்கலாம் நம்ம. ஓகே. US UK எங்கே போனாலும் வந்து எல்லா ஸ்ட்ரெச்சும் கிடையாது. இந்த இப்போ இங்கெல்லாம் வந்து 100 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. ஆனால் நிறைய ஸ்ட்ரெச் வந்து ஏன்னா இப்போ ஒரு ஊர் கிராஸ் பண்ணுறோம், டாம்ஸ்டர்னு ஒரு ஊர். ஸோ அந்த ஊருக்குள்ளே போகிறவங்க ஊர்லேருந்து வெளியே வர்றதுக்கு கட்டு இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப வேகமாக போகிறது மாதிரி பாசிபிலிட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ஊருங்க கிராஸ் பண்ணுறப்ப மட்டும் ஒரு 100 120 மட்டும்தான் போகணும் அப்படின்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பாங்க. ஓகே. இதுவே நீங்கள் அந்த இடம்லாம் கிராஸ் பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிள் இருக்குது, அன்லிமிட்டட் ஸ்பீடு ஆரம்பிக்க தானே. ஸோ அங்கே வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ இப்போ அன்லிமிட்டட்னா அந்த மாதிரி போர்டு தான் போட்டுருப்பாங்க. வருதுல்ல. ஆமாம். அது வரைக்கும் பாருங்கள், ஒரு நார்மல் பிளெயின் ரவுண்டில் இப்படி ஒரு கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம். இப்போ இங்கேருந்து வந்து அன்லிமிட்டட் ஸ்பீடு. ஓகே. இப்போ நம்ம இந்த ரோட்டில் வந்து அன்லிமிட்டடாக போய் அடுத்த ஒரு ஸ்பீட் லிமிட்டோ ரெஸ்ட்ரிக்ஷனோ நான் அடுத்த சிம்பிள் நான் பார்க்குற வரைக்கும் அந்த ஸ்ட்ரெச் போகிறோமே அன்லிமிட்டட். முக்கியமாக வந்து இங்கே அரேப் இங்கேருந்துலாம் வந்து நிறைய பேர் அந்த காஸ்ட்லியான கார்லாம் வாங்கிட்டு இப்போ லாம்போகினி அந்த மாதிரிலாம் வாங்குறாங்கல்ல. இப்போ நீங்கள் US UKலாம் போனீங்கன்னா வந்து ஸ்பீட் லிமிட் இருக்குது. ஓகே. ஸ்பீட் லிமிட் வந்து யூஎஸ்லலாம் ஐ திங்க் நீங்கள் ஒரு கொலிக் ஒருத்தர் வந்து ஆஹா ஓஹோன்னு யூஎஸ்ல வந்துட்டு வந்தவர், அவ்வளோ வேகமாக போனோம் அப்படின்ட்டு. சரி என்ன வேகத்தில் போயிருப்பாங்கன்னு கேட்டால் 140 கிலோமீட்டர்லாம் நாங்கள் போயிருக்கோம் அப்படின்னாரு. நம்ம 200லாம் கூட போயிருக்கோம். டக்குன்னு வந்து சிரிக்கிறதா சிரிச்சா சரி ஏதாவது நடப்பாங்களோ அப்படின்ட்டு அப்படியாங்க நல்லதுங்க அப்படின்ட்டு மட்டும் விட்டாச்சு. ஓகே. ஸோ இங்கே ஜெர்மனியில் வந்து அதெல்லாம் இப்போ வந்து இங்கே வந்து 100ன்னு போட்டிருக்குன்னா ஸோ இங்கேருந்து 100 இப்போ 100ல அங்கே அதுக்கு முன்னாடி வந்து இது ஆரம்பிச்சதில்ல, அன்லிமிட்டட் இருந்தது. இப்போ இங்கேருந்து நான் திரும்ப 100 ஃபாலோ பண்ணணும். ஓகே. இந்த மாதிரி நீங்கள் சிம்பிள்ஸ் வந்து எப்பயுமே கான்சன்ட்ரேட் பண்ணி தான் பண்ணணும். ஓகே. அதே மாதிரி ரோடுமே வந்து ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்க, நல்ல ப்ராடா நம்ம ஊரில் இருக்கிற. அது ஒன்று அட்வான்டேஜுங்க, பெரிய அட்வான்டேஜ். அதான் நான் சொன்னேன், இப்போ நம்ம ஊர்லேயுமே வந்து நிறைய இடத்துல ஸ்பீட் லிமிட்லாம் வந்து இல்லாமல் இருக்கலாம். கிராமத்துக்குள்ளே போகிற ரோட்லாம் இஷ்டத்துக்கு ஓட்டுறாங்க, அதெல்லாம் நம்ம பண்ணுவோம், எல்லாம் ஓகே. ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஓட்டுறதுக்கு கேப்பபிளான ரோடு, நீங்கள் என்ன காரணமும் ஓட்டலாம். லாம்போகினி அந்த மாதிரி இதெல்லாம் துபாயில் நிறைய எல்லாம் வாங்குறாங்க, ஃபெராரி இதெல்லாம்னா இங்கே தான் எடுத்துகிட்டு வருவாங்க ஓட்டுறதுக்கு. நீங்கள் ஹைவேல அந்த ஸ்பீட் இல்லாத ஸ்ட்ரெச்லாம் வந்து நிறைய கிடைக்கும். இந்த கார் பாருங்க வந்து ஃபெராரி. எஸ், இப்போ தான் ஃபெராரியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அப்படியே ஒரு ஃபெராரி போகுது பாருங்க. இந்த மாதிரி காசுலாம் இங்கே தான் வந்து ஓட்டி பார்ப்பானுங்க. ஏன்னா வேற எங்கேயும் யூகேலாம் வந்து யூகேல ஐ திங்க் 110 தான் மேக்ஸிமம் லிமிட்டு. ஓகே. அதே மாதிரி யூரோப்லேயே வேற கண்ட்ரீஸில் நெதர்லாண்ட்லாம் வந்து 120 தான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே எங்கேயுமே வந்து நீங்கள் ஓட்ட முடியாது. ஸ்பீட் ட்ராப் வச்சுருப்பாங்க. ஐ திங்க் அராப்லேயும் வந்து அந்த இது இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் ஓட்டினதில்லை அங்கே போய். ஓகே. ஸோ ஓவராலாக வந்து வெஸ்டர்ன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெர்மனியில் மட்டும்தான் டிரைவர்ஸ் பேரடைஸ்ன்னு தான் சொல்லுவாங்க ஜெர்மனி. ஓகே. அன்லிமிட்டடாக எவ்வளோ ஸ்பீட்னாலும் போய்க்கலாம். பாருங்க ஃபெராரி எங்கே போயிடுச்சுன்ட்டு கண்ணிலே தெரியல நமக்கு. இந்த பாசிபிலிட்டி வந்து ஜெர்மனியில் தான் இருக்கு. நைஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஹைடல்பர்க் ரீச் ஆக போகிறோம். ஸோ இன்னும் வந்து ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ பக்கத்தில் வந்துட்டோம்.
ஹைடல்பர்க்கில் வந்து கேசில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. வேறு ஏதாவது ஃபேமஸாக சங்கர் ஹைடல்பர்க்கில்? ஹைடல்பர்க்கில் அந்த பேலஸ் தான், அந்த கேஸ்டில் தான் வந்து ஃபேமஸ்ஸு. அது போக வைன், இந்த ரீஜன் பூராமே வந்து வைன் ஃபேமஸ். இந்த லெஃப்ட் சைடில் உங்களுக்கு அந்த மவுண்டன் ரேஞ்ச் வந்ததில்ல சீரீஸ். ஆமாம், மலைத்தொடர் மாதிரி வந்ததில்ல மவுண்டன் ரேஞ்சு. அது வந்து பூரமே வந்து அந்த ஹெப்பன்ஹைமு, வைன்ஹைமு, ஃபியர்ஹைம், இது எல்லாமே வந்து வைன் நிறையா போடுற ஏரியா. ஓகே. ஸோ இன் ஜென்ரல் வந்து அது ஒரு பெரிய கிங்டமாகவும் இருந்துச்சு ஹைடல்பர்க். இந்த ஏரியா பூரா வைன் நிறையா போட்டாங்க. இன் ஜென்ரல் கொஞ்சம் ரிச்சான ஏரியான்னு வைங்களேன். எல்லா கிராமம் இப்போ அந்த இதில் அந்த மலை, இந்த லெஃப்ட் சைடில் அந்த மலைத்தொடரில் ஆரம்பிக்கிற கிராமம் எல்லாமே வந்து நல்ல காசு வசதியானவங்க அந்த மாதிரி இருக்கிற இடமா தான் இருந்தது. எப்பயுமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உள்ளே தள்ளி முன்னாடி இருக்கிற இந்த மலைத்தொடர் ஆரம்பிக்கிற இங்கே இருக்கிற கிராமங்கள் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே தள்ளி போனால் வேணால் நீங்கள் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். ஆனால் ஹைடல்பர்க் ரீஜன் வந்து காஸ்ட்லி தான். ஃப்ராங்க்ஃபர்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ இல்லை, ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் கம்மி. பட் ஸ்டில் யூனிவர்சிட்டி இருக்குது. மான்ஹைம் ரொம்ப பக்கம். மான்ஹைமும் ஹைடல்பர்க்கும் கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்கிற சிட்டிஸு. யூனிவர்சிட்டிஸ், 2 யூனிவர்சிட்டிஸ், பெரிய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ பெரிய ஹைடல்பர்க் சிமெண்ட் ஜெர்மனிலே ஒன் ஆஃப் த பெரிய சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது. ஃப்ராங்க்ஃபர்ட்டை கம்பேர் பண்ண, பெரிய ஃப்ராங்க்ஃபர்ட், பெர்லின் இந்த மாதிரி ஊருங்கள்லாம் கம்பேர் பண்ண முடியாது. பட் ஸ்டில் இட்ஸ் அ குட் சிட்டி. ஆனால் அவங்க ஒரு மிட் சைஸ் சிட்டி மாதிரி. அவங்களோட ஆல்ஸ்டாட் எங்கே போனாலுமே வந்து அந்த ஓல்டு சிட்டி வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அது வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கும் ஹைடல்பர்க்லேயும். ஈவினிங் வந்து அந்த கேசல் போனோம்னா கீழேருந்து பார்க்குறதுக்கு அவங்க லைட்டிங் பண்ணி வச்சுருக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் டே டைம் வந்து இந்த மாதிரி வெயில் இருக்கிறப்போ ஏறினதில்லை. ஒன்ஸ் டே டைம் வந்து நான் கீழே இருந்து ஏறி போனேன். காரில் போகாமல் கீழே ஓல்ட் சிட்டி சுற்றி பார்த்துட்டு கொலீக்ஸ் கூட கீழே இருந்து ஏறி போனோம். மேலே ஸ்டெப்ஸ் இருக்கும், மலை மேலே ஏறி கேஸ்டில் வந்து மலை மேலே இருக்கும். ஓகே. அது உள்ளே போய் பார்க்குற மாதிரி அந்தளவு தான் உள்ளே நான் போயிருக்கேன். உள்ளே பெருசாக அந்த அளவுக்கு இருக்காது. பட் வந்து வெளியே இருந்து அந்த பார்க்குற அந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாண்ட் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் ரிவரை பார்க்குற வியூ, ப்ளஸ் சைடில் அந்த கேஸ்டலோட ரிவரை பார்க்குற வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஹைடல்பர்க் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ஹைடல்பர்க்கில் இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட், அதாவது வந்து பனானா லீஃப்னு போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ பனானா லீஃப் இந்த ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். ஸோ ஹைடல்பர்க்கில் வந்து இதை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து கம்பெனிஸ் தான் இருக்குது. நிறையா இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இவங்க மெயினாக வந்து இங்கே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி லன்ச்சு அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நிறைய பேர் வருவாங்க போல். ஸோ இப்போ வந்து ரெஸ்டாரண்ட் வந்து இப்போ தான் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ அதனால் வந்து யாரும் இல்லை. ஸோ அநேகமாக வந்து நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமராக இருக்க போகிறோம். சரி வாங்க, இப்போ வந்து நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது, ஃபுட்டு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே ஃபுட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இதெல்லாம் சொல்ல முடியாது, நல்லா ஓகே டீசெண்டாக நல்லாவே தான் இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சங்கர் ஃபுட்டு இங்கே? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் வந்து சாம்பார் சட்னிலாம் இல்லை, அது ஒன்று வித்தியாசமாக இருந்துச்சு. பட் ஜெர்மனியில் இந்த அளவுக்கு கிடைக்கிறதே பெருசு, இந்த அளவுக்கு கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். பட் ஆனால் அவங்களோட டேஸ்ட்டுக்கு அது நல்லா தான் கொடுத்துருந்தாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பிரியாணி வந்து போய் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஆமாம், நாங்கள் வந்து பிரியாணியும் வந்து பார்சல் பண்ணிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு வந்து ஸோ ஒரு இந்தியன் ஃபுட்டுக்கு வந்து நம்ம தேடக்கூடாது அப்படின்ட்டு ஸோ இங்கேயே வந்து பிரியாணி வாங்கி பார்சல் பண்ணியாச்சு. ஸோ எதர் ஆன் த வே இல்லைனா வந்து அங்கே ரூம் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பனானா லீஃப் இப்போ சாப்பிட்டாச்சு.
சாப்பிட்டு வந்து காரில் ஏறியாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து 12 o'clock ஆகுது. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம இப்போ ஹைடல்பர்க் சிட்டிக்குள்ளே போகலான்னு நினச்சிருந்தோம். ஆனால் டைம் இல்லாதனால வந்து போக முடியல. இப்போ வந்து இங்கேருந்து எப்படி சங்கர் போக போகிறோம்? நம்ம இங்கேருந்து பிளாக் ஃபாரஸ்ட்டில் டிடிசின்னு ஒரு லேக் இருக்குது. ஓகே. ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஓகே. அங்கே போயிட்டு ஒரு காஃபி, அங்கே ஆத்தென்டிக் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு. ஓகே. பட் போகிற வழி தான் வந்து ஹைலைட்டு. பாடன் ஒரு ஊர் இருக்குது. ஸ்டுட்கார்ட், கால்ஸ்ட்ரூவா 2 பெரிய அந்த ரீஜனை தாண்டுறப்போ பாடன் ஒரு ஊர் வரும். அங்கேருந்து நம்ம ஹைவேலேருந்து வெளியே போயிட்டு B500 ஸ்டேட் ஹைவே 500 B500 இருக்கும் ரோடு. அது வந்து ஹோக் டவுன் ஸ்ட்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹோக் ஷார்ட்ஸ்வால் ஸ்ட்ராஸ், ஹை பிளாக் ஃபாரஸ்ட் ஸ்ட்ரீட்ன்ற அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுதான் அந்த பிளாக் ஃபாரஸ்ட் மலைங்க. அது ஒரு மலைத்தொடர் தான். ஓகே. அதில் வந்து ஹையஸ்ட் பீக். அதோட உச்சியிலேயே வந்து ட்ராவல் ஆகி போகிற மாதிரி இருக்கும். டிரைவ் சூப்பராக இருக்கும். ஓகே. வியூவும் சூப்பராக இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு பிளாக் ஃபாரஸ்ட் வழியாக போகிறோம். இப்போ நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த வில்லேஜ் ரூட் எடுக்க போகிறோம். ஆமாம். ஓகே, ஃபைன். ஓகே பை. ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து ஹைடல்பர்க்லேருந்து இப்போ நம்ம கிளம்பியாச்சு. இந்த ரோட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. செம்ம க்ளீனாக நீட்டாக செம்மையாக வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஹைடல்பர்க்லேருந்து நம்ம வெளியே போயிட்டுருக்கோம். டிடிசி தானே பிளேஸ். ஸோ டிடிசி அப்படிங்கிற பிளேஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ அதான் வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற பிளேஸ். கரெக்டாக டிடிசி பிளாக் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஒரு லேக், ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஓகே. பிளாக் ஃபாரஸ்ட் வந்து அந்த நான் சொன்ன ஒரு மலைத்தொடர் தான் வந்து பிளாக் ஃபாரஸ்ட். அதில் ஒரு 2-3 ஃபால்ஸ் இருக்கு, லேக் மாதிரி ஏரியாஸ் இருக்கு. அது போக வந்து நார்மலா நேச்சர் தான், அவ்வளவுதான் இங்க இருக்கிறது. ஓகே. எல்லாரும் வாக்கிங்கு, ஹைக்கிங்கு, அப்புறம் ட்ரெக்கிங் மாதிரி போயிட்டு ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நேச்சரில். ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி மாதிரி மவுண்டன் பைக்ஸு இந்த மாதிரி ஏதாவது. ஆனால் இன்னொரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லணும்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. நம்ம ஊரில் பிளாக் ஃபாரஸ்ட்னு சொல்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஓகே. அதே மாதிரி குக் கிளாக்ஸ் வந்து பிளாக் ஃபாரஸ்ட்ல தான் ஒரிஜினேட் ஆகுது. ஸோ அது பேட்டரியே வந்து போடாமல் வந்து ஃபுல்லி அந்த மெக்கானிக்கல் ஃபங்க்ஷனில் நீங்கள் அந்த என்னது த்ரெட், ஒரு ஹேங்கர் மாதிரி ஒரு த்ரெட் மாதிரி தொங்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இழுத்து விட்டு கீ கொடுத்துட்டு அதுக்கு கொஞ்ச நாள் ஓடுறது மாதிரி அந்த மெக்கானிக்கல் இதுலேயே ஓடுறது. ஓகே. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இப்போ பிளாக் ஃபாரஸ்ட்டில் வந்து அதான் இப்போ அவங்க சொன்ன மாதிரி வந்து சங்கர் சொன்ன மாதிரி பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த குக்கு கிளாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரெண்டுமே வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இப்போ டிடிசிங்கிறது வந்து அங்கே இருக்கிற ஒரு லேக்கு. ஸோ பிளாக் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஒரு மெயின் டூரிஸ்ட் பிளேஸு. ஸோ அதை நம்ம பார்த்துட்டு அப்படியே வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து கிளம்பலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் போயிட்டுருக்கோம், பார்க்கலாம். பேடன் உள்ளே என்ட்ரு ஆகிறோம். Meter rechts fahren und die A5 in Richtung Basel folgen. இதுதான் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் இருக்கிற ஏரியா. அதுக்குள்ளே தான் வந்து இப்போ என்ட்ரு ஆகிக்கிட்டு இருக்கோம். ஸோ பாருங்கள் தூரத்தில் வந்து அந்த ஹில்லாம் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியுதுன்ட்டு செம்மையாக இருக்குது. Nach 300 Metern rechts fahren und die A5 in Richtung Basel folgen. Dem Straßenverlauf 2 Kilometer folgen. சுற்றிலும் பாருங்க ஃபுல்லாக வந்து ஹில் தான் இருக்குது. சங்கர் இந்த பிரிட்ஜ் கீழே போய்கிட்டே இருக்கு. தெரியலையே, இதுல 2-3 டனல் வரும்னு நினைக்கிறேன். ஆஸ்திரியா பக்கத்துல இன்னும் நிறைய பெரிய டனல் இருக்கு ஆல்ப்ஸ்ல. இது வந்து எப்படியும் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள வரப்போ அங்க போட்டுருந்துருப்பாங்க, நான் கவனிக்கல.
எவ்வளோ பெருசாக அந்த டனல் போயிட்டே இருக்கு பார்த்தா. அவ்வளோதான் வந்துருச்சு எக்ஸிட் நினைக்கிறேன். இல்லை 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 இன்னும் போகணும். வெளிச்சம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. கார் இப்போ இந்த டனல் கீழே தான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5-2 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருப்போம்ல. மோர் தேன் ஒரு 2 கிலோமீட்டர் மேலே கிராஸ் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் வந்து அந்த டனல் போய்கிட்டே இருக்கு. அவ்வளோ பெருசாக லென்த்தாக கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த டனல் எப்போ முடியுதுன்னு தெரியல. நைஸ். ஓகே, இதான் எக்ஸிட். சிட்டி கீழே பாடன் சிட்டி கீழே பாடன் கீழே இருக்கு. ஸோ இப்போ இந்த பாடன்கிறதான் வந்து பிளாக் ஃபாரஸ்ட், அந்த பிளாக் ஃபாரஸ்ட் இருக்கிற சிட்டி பேர் வந்து பாடன். இல்லை, பிளாக் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற சிட்டி பேர். இது வந்து ஒரு கியூர் சிட்டி இந்த மாதிரி சொல்லுவாங்க. இங்கே வந்து நேச்சுரல் அது என்ன வேர்ல்பூல், நேச்சுரல் தெர்மல் வாட்டர்ஸ் வந்து ஓகே ஊத்துல இருந்து வரும். ஓ சரி. வாமான சுடுநீர் ஊத்து மாதிரி சுனை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஊத்துல வரும். ஓகே. அந்த மாதிரி அந்த காலத்துல வந்ததுல இவங்க அதுல குளிச்சா நல்லது அப்படின்ட்டு அந்த ராஜாக்கள், அப்போதைக்கு இருந்த அப்பர் மிடில் கிளாஸ் இல்ல எலைட் பீப்புள்லாம் வந்து இதெல்லாம் அவங்க வெக்கேஷன் பிளேஸ் மாதிரி கட்டினாங்க. அதே மாதிரி பாடன் வந்து ஒரு கிங்டமாவும் இருந்துச்சு. ஓகே. ஹைடல்பர்க் அடுத்து பாடன் வந்து ஒரு பெரிய கிங்டமா இருந்துச்சு. ஸோ இந்த ஏரியாவுமே வந்து ரொம்ப ஒரு ரிச்சான ஏரியா. பிளாக் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகுற இடத்துல இந்த ஊர் இருக்கு. இங்க இருந்து இந்த ரோடு இப்ப நம்ம போறது வந்து B500 அப்படின்ட்டு நான் சொன்ன அந்த ரோடு. இது இப்போ ஊருக்குள்ளன்றதுனால இப்படி இருக்கு. பட் இன்னும் போக வந்து வியூஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும். இங்கேயுமே இங்க பாருங்க, லெஃப்ட் சைட்ல எல்லாம் வைனு, ஆப்பிள், எல்லாம் வைன் மரம், ஆப்பிள் மரம் தான் தோட்டத்துல எல்லாத்துலயுமே. அவ்வளோ ரிச்சான ஒரு, உண்மையிலேயே ரொம்ப ரிச்சான ஒரு இது ஜெர்மனில. சிட்டி கிடையாது, பாக்குற பில்டிங், ஆனா ரொம்ப பழைய டவுன், ரொம்ப பழைய பாக்குற பில்டிங் எல்லாமே கூட வந்து நல்லா சூப்பரா கட்டி இருக்காங்க. நல்லா இருக்கு. இண்டஸ்ட்ரியல் சிட்டி கிடையாது, ஆனா ரொம்ப பழைய சிட்டி, கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் இருக்கிற சிட்டி. அந்த சிட்டி வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் இதுல இருக்கு. ஓ சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிளாக் ஃபாரஸ்ட்டில் தான் நிற்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது ஃபுல்லாமே வந்து பிளாக் ஃபாரஸ்ட் தான். எவ்வளோ ட்ரீஸு, எவ்வளோ டென்ஸாக இருக்குது பாருங்கள் இந்த ஃபாரஸ்ட்டு. ஸோ இந்த சைடு ஃபுல்லாமே பாருங்கள் எவ்வளோ உயரமான மரங்கள் இருக்குது. இங்கேருந்து பாருங்கள் ஒரு சின்ன ஒரு சுண்ணா மாதிரி போகுது. காரை பாருங்கள் எப்படி போகுதுங்க. இது வந்து அப்படியே வந்து அந்த மரத்தில் இருந்த வேர்லேருந்து ஹில்லேருந்து வர வாட்டர் இது மோஸ்ட்லி. இது ரொம்ப ப்யூராக தான் இருக்கும். செம்மையாக இருக்குது இந்த பிளேஸே பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம என்னென்னா வந்து இப்போ வந்து ஹைவேஸ் அவாய்ட் பண்ணனால வந்து இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட். இது வந்து நம்ம வந்து இப்போ எப்படின்னா காட்டுக்கு நடுவில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பக்கம் 2 பக்கமே வந்து ஃபுல்லாக வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட், அதை தான் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து தான், அதனால் வந்து நம்ம இப்போ கீழே வந்து போனோம்னா ஹைவே, அது வந்து ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் இந்த பிளாக் ஃபாரஸ்ட்டை கிராஸ் பண்ணி. பட் வந்து நம்ம ஹைவே எடுக்காமல் மேலே அந்த ஹில்லுக்கு நடுவில், அந்த ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் போகிற ரூட்டு தான் இது. ஸோ அதனால தான் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வியூலாம் பார்க்க முடியுது. ஸோ இன்னும் வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். ஸோ இன்னுமே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த ஏரியா. ட்ரீஸ்லாம் செம ஹைட்டாக பார்க்குறதுக்கே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. வாவ் நைஸ். ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். அப்படியே வந்து போகிற வழியில் வந்து வேறு ஏதாவது வியூ பாயிண்ட்ஸ் இருந்தாலும் வந்து நான் நிப்பாட்டி வந்து உங்களுக்கு காட்டுறேன். திஸ் இஸ் பிளாக் ஃபாரஸ்ட். சூப்பராக இருக்குது.
டிடிசி அந்த பிளேஸ் தான் போயிட்டுருக்கோம். ஸோ போகிற ரூட் தான் இதெல்லாம். ஸோ நிறையா பேர் வந்து பைக் ரைட்லாம் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க நமக்கு முன்னாடியே வந்து 2 பேர் போயிட்டுருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் வந்து ஸ்ப்ரிங் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால தான் வந்து நீங்கள் இங்கே ஃபுல்லாக வந்து க்ரீனிஸாக பார்க்க முடியுது. ஸோ வின்டரில் வந்துருந்தால் வந்து இந்த மாதிரி பார்க்க முடியாது, லீவ்ஸே இருந்திருக்காது. ரெண்டாவது வந்து ஆட்டமில் வந்திருந்தாலும் வந்து அந்த கோல்டன் கலரில் அந்த லீவ்ஸ் இருந்திருக்கும். ஸோ கம்பேர்டு க்ரீனாக பார்க்கணும்னா வந்து எஸ்பெஷலி இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து ரொம்ப நல்லா தெரியும். இது வந்து இப்போதானே சங்கர் சீசனு இந்த பிளாக் ஃபாரஸ்ட் வர்றதுக்கு வந்து இந்த டார்க் கிரீன்ல தெரியுற எவர் கிரீன்ஸ் எல்லாமே வந்து எல்லா சீசன்லயுமே இதே மாதிரி தான் இருக்கும், இலை இருக்கும். ஓகே. ஆனா நீங்க மத்த இடத்துல பாக்குறீங்கல்ல கீழே அந்த எவர் கிரீன்ஸ் தவிர்த்து மரம்லாம் இருக்குல்ல, இந்த லைட் கிரீன்ல ஷேட்ல வந்து இருக்கும். அது எல்லாமே வந்து நீங்க இந்த கலர் கிரீன் கலர் வந்து இந்த லைட் கிரீன் கலர் வந்து இந்த சீசன்ல மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகே. அதே மரம் இன்னொரு ஒரு 1.5 மாசம் 2 மாசம் சம்மர்ல வந்து அதுவுமே இலை வந்து இந்த இளம் பச்சை நிறத்துல இல்லாம மாறிடும். ஸோ இளம் பச்சை நிறத்துல இல்லாம மாறும். ஓகே. அதனால இப்பதான் அது நல்ல சீசன் இதெல்லாம் பார்க்கறதுக்கு. டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கிரீன் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து அந்த வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஃபுல்லாக கண்ணு கெட்டின தூரம் வரைக்குமே வந்து ஹில்லு, அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக க்ரீனிஸாக தான் இருக்குது. எவ்வளோ செமையாக இருக்குது பாருங்கள். ஸோ எவ்வளோ பேர் இங்கே வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள். இது பார்க்குறக்கு நமக்கு முன்னாடி ஒரு போர்ஸே நிற்குது. ஸோ நிறையா பேர் காரில் இங்கே தான் வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக நிற்கிறாங்க. சூப்பராக இருக்குது சீனரி. நைஸ். சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ரோடு. செம்மக்கவா செம்மையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிடிசி வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இங்கே இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டில் வந்து டிடிசி வந்து ரொம்பவே வந்து ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ கார்ஸ்லாம் நிற்குதுன்ட்டு. நிறையா பேர் வந்திருக்காங்க. ஸோ டிடிசி லேக் வந்து ஜஸ்ட்டு இதுக்கு பின்னாடி அப்படியே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரயில்வே ஸ்டேஷன் கூட இங்கே தான் இருக்குது. அங்கே ட்ரெயின் நிற்குது பாருங்கள். ஸோ டிடிசி ஸ்டாப்புனே வந்து இருக்குது. ஸோ ஈவன் ட்ரெயினில் வர்றவங்களும் வந்து இங்கே வந்துக்கலாம். ஸோ அங்கே இப்போ வந்து நம்ம கார் வந்து பார்க் பண்ணியாச்சு இங்கே. இப்போ வந்து நம்ம அந்த லேக் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. பாருங்கள் எல்லா இடத்துலையும் வந்து எவ்வளோ உயரமான மரங்கள்லாம் இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து டிடிசியோட வந்து மெயின் ஏரியா. ஸோ ஷாப்பிங் ஸ்ட்ரீட் மாதிரி இங்கே தான் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து நிறையா டூரிஸ்ட் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எங்கள் சங்கர் கேக் சாப்பிட போகிறோம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு ஆத்தென்டிக்காக வந்து இங்கேருந்தால் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் வந்து அந்த கேக் வந்து ஒரிஜினேட் ஆனதாக சொல்கிறாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு கேக் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லேக் பார்க்க போகிறோம்.
இந்த கடையில் எல்லாமே வந்து குக்கு கிளாக் தான் வச்சுருக்காங்க. ஓகே, எல்லா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல குக்கு கிளாக்கு. ஸோ இங்கே ஃபேமஸ்ன்ட்டு. ஸோ அது வந்து இங்கே வச்சுருக்காங்க. நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இந்த இருக்குது பாருங்கள் குக்கு கிளாக்லாம் எவ்வளோ வச்சுருக்காங்கன்ட்டு. இந்த வாழ்க்கையும் இருக்கும். Nadiri, hallo? Grüß Gott. பாருங்க இந்த வால் ஃபுல்லாமே வந்து குக்கூஸ் கிளாக் தான் வச்சுருக்காங்க. ரேட்லாம் பார்ப்போம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். 1900 euros, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 1.25 லட்சம் வரைக்கும் வருது ரேட்டு. இதெல்லாம் ஃபுல்லி மெக்கானிக்கல். ஆனால் லுக்கு செம்மையாக இருக்குது. ஃபுல் வுட்டு செம்ம குவாலிட்டியாக இருக்குது. ஃபுல் வுட்டில் மெக்கானிக்கல். ஈவன் அந்த சின்ன கிளாக்கையும் வந்து 240 euros வருது. 240 யூரோஸ்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20K வரும். ஏன்னா குவாலிட்டி எல்லாமே வந்து பயங்கரமாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க உள்ள பில்டிங்லாம். ஷாரின் ஷாப்ஸ்லாம் இருக்குது அப்படியே இங்கே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து லேக் வந்து ரீச் ஆயாச்சு. அது அங்கே தான் இருக்குது லேக்கு. ஓகே, இந்த கடையா? ஓகே, ஸோ இந்த கஃபேல தான் வந்து அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சாப்பிட போகிறோம். ஸோ இப்போ ஆர்டர் பண்ணிவிட்டு கேக்கும் வந்துருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் ஆத்தென்டிக் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. ஸோ இப்போ அதை டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்கு. சூப்பர், செமையாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கு கேக்கு? எனக்கு பிடிக்கும். எனக்கு எப்போ வந்தாலும் இங்கே வந்து கேக் சாப்பிட்றோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நான் கேக் சாப்பிட்டுட்டு உங்களை வந்து வெளியே வந்து மீட் பண்ணுறேன். இப்போ வந்து கேக் சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டேன். கேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ ஒரு புது டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நம்ம ஊரில் சாப்பிட்ற பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கும் இதுக்கும் வந்து நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ இந்த கடை பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சீ பிளிக். ஸோ கரெக்டாக வந்து இது நான் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா லேக் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது வியூ இங்கேருந்து. ஸோ இந்த லேக்குக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த கடை இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் இங்கே வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ட்ரை பண்ணணுன்னா வந்து இங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து லேக் வந்து போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓ, செம்ம வியூவாக இருக்குது. அப்படியே கீழே போய் பார்க்கலாமா? இங்கே வந்து போட் ரைடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து குரூப்பாகவும் போகலாம். இன்னொன்று வந்து நம்ம வந்து லைக் இண்டிவிஜுவலாக இல்லை ஃபேமிலியாக குரூப்பாக லைக் 4-5 மெம்பர்ஸ் அந்த மாதிரி போகணுன்னாலும் போகலாம். அங்கே மாதிரி போகிறாங்க. ஸோ இங்கே வந்து இண்டிவிஜுவல் போட்டும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து 4 person ½ ஹவருக்கு வந்து 8 euro, 1 ஹவருக்கு வந்து 15 euro வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு டைம் இருந்துச்சுன்னா போகலாம். பட் இப்போ நமக்கு டைம் இல்லாத காரணத்தினால் போட் ரைட் போக முடியல. இங்கே நம்ம அப்படியே கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே அங்கேயுமே வந்து நம்ம போட்டு இதெல்லாம் போவோம். அதே மாதிரி தான் வந்து இங்கேயுமே வச்சுருக்காங்க. ஸோ ஒரு பீச் செட்டப்பில் இருக்குங்க. செம்ம பெரிய லேக்காக இருக்குது.
ஓகே, இப்போ வந்து நீங்கள் லேக் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்பணும். ஸோ ரொம்ப வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஏன்னா வந்து இன்னும் வந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி ஃபியூசன் அப்படிங்கிற பிளேஸில் போனோம். ஸோ அங்கே தான் வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஆஸ்ட்ரியா பார்டரில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ இங்கேருந்து கிளம்பலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு இடத்துல காரை நிப்பாட்டியிருக்கோம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வியூக்காக தான். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு, செமையாக இருக்குது இந்த வியூ. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, ஒரு சின்ன கர்வ் மாதிரி. ஸோ அந்த ரோட் வழியாக தான் நாங்கள் வந்தது. அப்படியே வந்து இங்கே வந்து இந்த வியூ பார்த்து தான் அப்படியே இங்கே கார் நிப்பாட்டியாச்சு. செமையாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாமே வந்து அது ஃபுல்லாமே வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. ஸோ இதான் வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப உயரமான மரங்கள், அப்புறம் டென்ஸாக இருக்குங்க ஃபுல்லாக. அப்புறம் வந்து இங்கே வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. ஸோ தூரத்தில் வந்து அந்த இடத்துல வந்து அங்கே ஒரு மவுண்ட்டு தெரியுது பாருங்கள், மேலே ஸ்னோ. அதுதான் வந்து ஆல்ப்ஸ். ஸோ ஆல்ப்ஸோட வியூ வந்து இங்கேருந்து பார்த்தாலே வந்து நல்லா தெரியுது. உங்களுக்கு வீடியோவில் வந்து எப்படி தெரியுதுன்னு தெரியல. செமையாக இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த வியூவிலேருந்து கொஞ்சம் உள்ளே வந்து காட்டலான்னு இங்கே வந்திருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், செமையாக இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த இடத்துல ஒரு வழி பாதை மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஆல்ப்ஸ் வந்து நல்லா தெரியும். ஓகே, இப்போ தெரியுது பாருங்கள். ஸோ அந்த ஸ்னோ தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து ஆல்ப்ஸ் மவுண்டன். ஸோ இப்போ வந்து நம்ம ஜெர்மனியில் இருக்கோம். ஸோ ஜெர்மனிலேருந்து ஒரு ஸ்விஸ் ஜெர்மன் பார்டரில் இருக்கிற ஆல்ப்ஸ் மவுண்டன் வந்து பார்க்குறோம். செமையாக இருக்குது. ஸோ இதை நான் பார்த்ததுலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வியூ அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ எங்கே வச்சாலும், எங்கே கேமரா வச்சாலும் வந்து சீனிக் மாதிரி தான் இருக்குது இங்கே. இங்கேலாம் பாருங்களேன், நம்ம வந்து விண்டோஸோட வால்பேப்பர் வச்சுருப்பாங்க பாருங்கள். ஸோ அதே மாதிரியே இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு. ஓகே, அப்படியே வந்து நம்ம கிளம்பலாம் ரூமுக்கு. டைம் ஆகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ரூம்லேருந்து செக் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபியூசனுங்கிற சிட்டியில் இருக்கோம். ஸோ ஃபியூசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நேற்று இந்த பிளாக் ஃபாரஸ்ட்டு டிடிசிலாம் பார்த்துட்டு ரூமுக்கு ரீச் ஆகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 9:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அந்த டயர்டில் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கியாச்சு. ஸோ ரூம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ மை பார்க் ஹோட்டல் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து இங்கேருந்து வந்து ஃபியூசனுங்கிற சிட்டியிலேருந்து நம்ம நொய்ஸ்வான்ஸ்டைன் கேசில் அப்படிங்கிற ஒரு கேசில் போக போகிறோம். ஸோ இந்த கேசில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெர்மனிலே வந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கேசில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேசில்னால் ஒன்றும் இல்லை, பேலஸ்னு அர்த்தம். ஸோ இந்த கேசில் தான் நீங்கள் வந்து ஜெர்மனியில் வந்து ஒரு டாப் 5 டாப் 10 கேசில் போட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிற கேசில் வந்து இந்த கேசில் தான். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே தான் போக போகிறோம். ஸோ அந்த ஃபியூசனுங்கிற சிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து பவேரியாங்கிற ஒரு ரீஜனில் இருக்குது. ஸோ அந்த கேசிலும் வந்து இந்த சிட்டியோட பார்டரில் தான் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரூமில் செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஸோ அந்த வேலை தான் இருக்கும். ஸோ இப்போ வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் அந்த கேசில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே இந்த இடத்தெல்லாம் பாருங்கள், எவ்வளோ செமையாக இருக்குன்ட்டு. அங்கே ஆல்ப்ஸ் தெரியுது, அவ்வளோ அமைதியாக சூப்பராக இருக்குது. செம்ம ப்ரீஸியாக இருக்குது. சுற்றிலும் வந்து அந்த கிராஸ்லேண்ட் தான் போட்டிருக்காங்க. அப்படியே இங்கே கொஞ்சம் நேரம் படுத்து உருண்டு விளாண்டுட்டு போகலான்னு தோணுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நொய்ஸ்வான்ஸ்டைன் கேசில்.
இந்த கேசில் ஜெர்மனியில் இருக்கிற ஃபியூசனுங்கிற சிட்டியில் இருக்குது. 19th செஞ்சுரியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இந்த கேசில் பார்த்திங்கன்னா வந்து ஜெர்மனிலே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேசில்னு சொல்லலாம். எல்லாருக்கும் வந்து வால்ட் டிசைனில் வர ஸ்லீப்பிங் பியூட்டி கேசில் தெரியும். அந்த கேசிலே வந்து இதை இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கேசில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து ஆல்ப்ஸி அப்படின்னு ஒரு லேக் இருக்குது. ப்ளூயிஷ் கலரில் இருக்கிற அந்த லேக் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம இந்த 2 பிளேஸையும் தான் வந்து மெயினாக பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. ஸோ 4 ஸ்டார் ஹோட்டல். ஸோ என்ட்ரானது பார்த்திங்கன்னா வந்து இங்கே சும்மா நம்ம இருக்காங்க. ஸோ இங்கே வந்து கபோர்ட் மாதிரி இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வந்து வாஷ்ரூம் வச்சுருக்காங்க. ஸோ வாஷ்ரூம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. க்ளோசெட்டு, வாஷ் பேசினு, ஷவர் வந்து உள்ளே இருக்குது. அப்புறம் வந்து இதுதான் ஹாலு. ஸோ பெருசாகவே இருந்தது நல்லா ஹாலு பார்த்தீங்கன்னா தெரியும். பெட்ரூம் வந்து தான் அந்த பெட்டு தான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வேணும்னா வந்து இப்படி புஷ் பண்ணிக்கலாம், இல்லை இழுக்கணுன்னா இழுத்துக்கலாம், புல் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப நல்லாவே இருந்தது. இங்கேயுமே வந்து ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு கபோர்டு. அப்புறம் இந்த கவுச் ரொம்ப சூப்பராக இருந்தது, ஸ்பாஞ்சியாக இது. அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மினி ஃப்ரிட்ஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிவி இருக்குது, காஃபி மேக்கர் வச்சுருக்காங்க. அது போக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற அந்த பால்கனி தான். நல்லா பெருசாக சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே உட்காந்து காஃபி இல்லை அதாவது டின்னர் லன்ச்லாம் இங்கே உட்காந்து வியூ பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஸோ இங்கேருந்து வந்து வியூவுமே வந்து ரொம்ப சூப்பராக தெரிஞ்சது நைட்லாம். இப்போ வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டலில் 13th ஃப்ளோரில் தான் இருக்கேன். ஸோ இங்கேருந்து வந்து இந்த கம்ப்ளீட் ஃபியூசனோட சிட்டியோட வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் கூட வந்து இந்த சிட்டி வந்து கொஞ்சம் வில்லேஜாக இருக்கும், ஸோ வந்து ரொம்ப வீடெலாம் இருக்காது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து பாருங்கள் எவ்வளோ வீடு இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட் நாங்கள் ரீச் ஆகும்போது ரொம்பவே வந்து லைவ்லியாக இருந்தது இந்த சிட்டி. அங்கே பாருங்கள் இப்போ ஆல்ப்ஸ் மலைத்தொடர் எவ்வளோ நல்லா தெரியுதுன்ட்டு. நான் போன வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து தூரத்தில் காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ பாருங்கள் சூப்பராக தெரியுது. சூப்பராக இருக்கே வியூ. நைஸ். சிட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மனி ஆஸ்ட்ரியா பார்டரில் இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஸ்ட்ரியா வந்து ரொம்பவே பக்கம், ஒரு 30 மினிட்ஸில் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டே போயிடலாம். ஸோ வந்து இது அந்த சவுத் ஈஸ்ட் பார்டரில் இருக்குது. இது கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா வந்து ஸோ நமக்கு வந்து போக போக வந்து அந்த ஆஸ்ட்ரியா இருக்கிற அந்த ஆல்ப்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்ப பக்கத்துலேயே தெரியும். ஸோ உங்களுக்கு இதுலேயுமே வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயுமே வந்து இந்த இது போட்டிருக்காங்க, சக்கரை ஆட்டோ அதுவாக வர்றதில்ல. சும்மா தலைச்செடின்னு இங்கே சொல்லுவாங்க, கார்டன் எல்லாம் வீட்டில் வெட்டிடுவாங்க. நம்ம ஊரில் எப்படி
குப்பைமேனி குப்பைமேனி இதெல்லாம் மாதிரி. இந்த நல்ல மூலிகை செடியெல்லாம் வந்து தூக்கி போட்டுருவாங்களோ அந்த மாதிரி இந்த ஊர்ல இது பண்ணுவாங்க. ஆனா இது நீங்க உரம் எதுவும் போடாம சும்மா ஓப்பனா விட்டாலே வந்து அந்த இது வரும். இனியாத்துக்கு ரேபிட் இதுக்கெல்லாம் வந்து இதுதான் சாப்பாடா கொடுப்பாங்க. நீங்க கடையில வாங்குற சாலடும் சூப்பர் மார்க்கெட்ல சாலட் வாங்கி நான் கூட நானே வெட்டி போட்டு பார்த்துருக்கேன். ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கிற கினியா பெக்கு அந்த கடையில வாங்குற சாலட்டையும் இங்க நார்மலா இந்த ஓப்பன் லேண்ட்ல இருக்கிற புல்லு அப்புறம் அந்த பூ வர்றது வந்து லூஃபென்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கப்பல் அந்த yellow கலர்ல இருக்கு. டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா சிங்கப்பல்னு அர்த்தம். சிங்கப்பல் செடி அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. ஏன்னா அந்த செடி வந்து இலை வந்து சாலட்ல கூட நம்ம கூட சாப்பிடலாம். பல்லு மாதிரி சிங்கத்தோட பல்லு மாதிரி ஊசி ஊசியா இருக்கும். ஓகே. சோ இங்க தெரியற அந்த எல்லாமே கலர் அந்த yellow கலர் நார்மலா நேச்சர்லாவே வர்றது. நீங்க எதுவுமே பண்ணாம விட்டாலே நேச்சர் will do its best. சோ இங்க இந்த சிட்டில பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த பூவா தான் இருக்கு. நம்ம ஊர்ல குப்பைமேனின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து எல்லா இடத்துலயும் வந்து சிங்கப்பல் செடி. ஜெர்மன்ல என்ன பேர் அதுக்கு? லூஃபென்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கப்பல் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணா தமிழ்ல சொல்லலாம். ஓகே ஓகே. ஏன்னா அந்த இலை வந்து சிங்கத்தோட பல்லு மாதிரி ரெண்டு சைடும் ஊசி ஊசியா இருக்கும். ஓகே. நல்லா பெரிய சாலட் இலையா வரும். நம்ம சாலட்ல போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓ சூப்பர் சூப்பர். இப்போ வந்து நம்ம அந்த நான் சொன்ன நாய்ஸ்வான்ஸ்டைன் கேசல் அதுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஆன் த வேல வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் வந்து நம்ம நிப்பாட்டி ஃபோட்டோ வீடியோவோ எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பிளேசஸ்லாம். ஸோ பார்க்கவே வந்து ரொம்ப சீனிக்காக இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு நான் இந்த சைடு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பறவைங்க சத்தம் அவ்வளோ, இந்த அமைதியான இடம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இல்லை பாருங்கள், இந்த கிராமத்தில் கூட வந்து இந்த பாலம் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்ட்டு. இந்த பிரிட்ஜு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்ட்டு, இவ்வளோ தூரம் கட்டியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீஜியன் வந்து யூரோப்லேயே வந்து இல்லை ஜெர்மனிலே வந்து ஒன் ஆஃப் த பியூரஸ்ட் ஏர் ஆக்சிஜன் வந்து ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்மில் இருக்குமா இங்கே. ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே உள்ள லோக்கல்ஸ்ட்டை பேசினப்போ வந்து அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க. சுவாசிக்கிற ஏர் வந்து ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்மாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதை வந்து நம்ம டீல் பண்ணும்போதே தெரியுது, இல்லை இடத்த பார்க்கும்போதே தெரியுது. இங்கே வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் ஏர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், தூரத்தில் வந்து கவ் ஃபார்ம் போட்டிருக்காங்க. ஓகே, நீ வந்து கேசல் கண்டினியூ பண்ணலாம். பாருங்க, அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம்னு போல இருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஒரு லாங் ரோட்டில் வந்து அப்படியே நம்ம முன்னாடி வந்து ஃபுல்லாக வந்து அந்த மவுண்ட் வந்து அந்த மலை தொடர்கள் அவ்வளோ சூப்பராக தெரியுது. அப்படியே வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்குது, பெயிண்டிங் மாதிரி. செமையாக இருக்குது. அப்படியே இறங்கி போய் இங்கிருந்து தண்ணியோட சேர்த்து
எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த லேக்கு. அப்படியே இங்கேயே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் போல். அப்படியே இங்கேயே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் போல். அவ்வளோ சூப்பராக இருக்குது. சங்கர், ஷூவை கழட்டிட்டு அப்படியே உள்ளே இறங்குவோமா? காலம் நினைக்கிறேன். இதை பிடிங்க, அப்படியே கேமரா எடுங்க. நான் அப்படியே ஷூவை கழட்டிட்டு. ஓ, ரெக்கார்டிங்கில் தான் இருக்கா? கீழாகத்தான் குதிக்க போகிறார். செம்ம ஜில்லுன்னு இருக்கு வாட்டர். நீங்கள் இறங்குறீங்களா? ஓ, ஃப்ரீஸ் ஆகிடும் போல சங்கர். இவ்வளோ வெயில் அடித்தாலும் உள்ளே பயங்கர ஜில்லுன்னு இருக்கும் தண்ணி. அப்படியே கவர் ஆகுதா? கால் பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆகுது. நான் மேலே வந்துடுறேன். பார்த்திங்கன்னா வந்து 22 டிகிரி வந்து வெயில் அடிக்குது. ஆனால் இந்த வாட்டரில் வந்து எங்களால் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் 1 மினிட் கூட வந்து நிற்க முடியல. அவ்வளோ தண்ணி வந்து அவ்வளோ சில்னஸாக இருக்குது. கால்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நிற்க முடியாமல் இங்கே வந்து உட்காந்தாச்சு. ஐயோ, நம்மக்கிட்ட எதுவும் இல்லையே கொடுக்குறதுக்கு. இது வந்து மேலு, அது வந்து ஃபீமேலு. கலராக இருக்கிறது வந்து மேலு. இப்போ வந்து நம்ம அந்த கேசில் பார்க்குறது தான் போயிட்டுருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இது வந்து மெயின் டூரிஸ்ட் பிளேஸ்னு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்ட்டு. பயங்கர க்ரௌடாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு நம்ம வந்து சீக்கிரம் போய் பார்க்கலாம். அதில் இது வந்து கேசில் கிடையாது. நான் அங்கே போய் காட்டுறேன். இது வந்து என்னது சங்கர்? இந்த இது ஒரு கேஸ்டில் இல்லை, பேலஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஜஸ்ட் இதுவும் ஒரு பேலஸ் பக்கத்துலேயே கட்டியிருக்காங்க. வந்து கேசில் வந்து கொஞ்சம் மேலே இருக்குது. ஸோ மேலே இருக்கிறனால வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ட்ரெக் மாதிரி தான் வந்து போகணும் கேசில் போகிறதுக்கு. அது போக வந்து இங்கே வந்து ஒரு ஹார்ஸ் ரைடிங் மாதிரி வச்சுருக்காங்க, குதிரை வண்டி மாதிரி. ஸோ அதில் போகிறதுனாலும் வந்து போகலாம். ஸோ அந்த கேசிலோட ஃபுல் வியூ வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டல, நான் மேலே போய் காட்டுறேன். அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து ட்ரெக் பண்ணி வந்து மேலே கேசிலுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ என் பின்னாடி தெரியுது பாருங்கள், இதுதான் வந்து கேசில். நான் உங்களுக்கு வந்து இங்கேருந்து பார்க்குறதுக்கு வந்து ஃபுல் வியூ தெரியல. ஸோ கீழே வந்து அந்த சைடு வந்து கொஞ்சம் பிரிட்ஜ் எக்ஸ்டென்ஷன் மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ அங்கே போய்ட்டு வந்து ஃபுல் வியூ காட்டுறேன். ஸோ இது உள்ளே போகாமல் செக் பண்ணோம். பட் வந்து நெக்ஸ்ட்டு உள்ளே அலோவ் பண்ணுற வந்து 3:40க்கு தான் இருக்குது. ஸோ அதனால் 3:40க்கு வந்து உள்ளே போனோம்னா வந்து மினிமம் ஒரு 1.5 hour ஆர் 2 hours ஆகும் பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு. ஸோ அதனால் வந்து உள்ளே போக முடியல. பட் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை சுற்றி வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல் வியூ வந்து காட்டுறேன் இந்த வீடியோவில். இங்கேருந்து நான் ஃப்ரண்ட் வியூ காட்டுறேன். ஓ, வெரி நைஸ். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு பிரிட்ஜுக்கு வந்து போகிற வழி. ஸோ அந்த பிரிட்ஜிலேருந்து பார்த்தா வந்து இந்த கம்ப்ளீட்டு கேசலுமே வந்து ஃபுல் வியூ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ போய் வந்து பார்க்கலாம். அது இப்போ அந்த பிரிட்ஜுக்கு போயிட்டு நம்ம அந்த கேசல் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஒரு நடு காட்டுக்குள்ளே கட்டியிருக்கானுங்க. இதை சுற்றிலும் மரம். பார்த்தீங்கன்னா வந்து
ஹில்லில் வந்து இங்கே தான் இந்த கேசில் இருக்குது. நம்ம வந்து இந்த மேரியன் ப்ரூக் அப்படிங்கிற பிரிட்ஜுக்கு தான் போக போகிறோம். ஸோ இங்கேருந்து வந்து இதோட கம்ப்ளீட் வியூ பார்க்கலாம் இங்கேருந்து. ஸோ வாங்க இப்போ போகலாம் அப்படியே. நீங்கள் வால்ட் டிஸ்னி லோகோவில் பார்க்குற கேஸ்டில் வந்து இதுதான். அந்த லோகோவில் இருக்கிறது வந்து இதில் இன்ஸ்பயர் ஆகி கிட்டத்தட்ட எக்ஸாக்டாகவே இதை ரெசம்பிள் பண்ணுற லோகோ தான் அது. ஓகே. அந்த லோகோவில் இருக்கிற ஒரு டவர் வந்து இதில் இருக்காது. நிறைய டவர் வந்துருக்குல்ல. ஆமாம் வால்ட் டிஸ்னியில் நிறையா அதில் இருக்கிற ஒரு மெயினான டவர் மட்டும் இந்த இதில் இருக்காது. ஏன்னா அது கட்டுறதுக்கு முன்னாடி அந்த ராஜா வந்து இறந்துட்டாரு. ஸோ ஃபுல்லாக கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. பட் வால்ட் டிஸ்னியில் வந்து அந்த டவர் அந்த இது வந்து இவங்க விஷுவலாக கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. பிளான்ல வந்து இருந்துச்சு டவர். இந்த இது கட்டுறப்பே பிளான்ல இருந்துச்சு. அது கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவரும் இறந்து ஆட்சி எல்லாம் இதானதுனால அதை யாரும் அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணல. ஓகே. கொஞ்சம் அப்படியே தள்ளி போங்க. பாருங்கள் மலையிலே வந்து எவ்வளோ சூப்பராக வந்து பேஸ்மெண்ட்லாம் போட்டு எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு செமையாக இருக்குது இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு. ஸோ இந்த நீங்கள் இப்போ பார்க்குற இந்த கேசில் தான் வந்து வால்ட் டிஸ்னியோட லோகோவாக வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு இதுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஒரே ஒரு பில்லர் மட்டும் தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ மற்றபடி வந்து எல்லாமே ஒரே இது தான். ஸோ இப்போ வந்து நான் இந்த பிரிட்ஜில் தான் நிற்கிறேன். செமையாக இருக்குது வியூ இங்கேருந்து கீழே பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள் அப்படியே வந்து ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி போகுது, உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். அப்படியே இங்கேருந்து இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ இதுதான் வந்து அதனால தான் வந்து ஜெர்மனிலே வந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கேசல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இந்த கம்ப்ளீட் பிரிட்ஜே வந்து ஃபுல்லாக நிறையா பேர் இருக்காங்க. ரொம்ப செமையாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கே. ஸோ இங்கேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், செம்ம வியூவாக இருக்குது. அப்படியே பாருங்கள் கேசில் அந்த பக்கத்துலேயே வந்து ப்ளூயிஷ் கலரில் வந்து லேக் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கேயே வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே கூட போகலாம். நைஸ். நான் அப்படியே சுற்றி காட்டுறேன். Получилось? Я не буду. Еще хуже. जल्दी ऊपर ही गिरे. வாவ், இங்கேருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, செம்மையாக போகுது. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம மேலே வந்ததுக்கு வந்து இந்த வியூ பார்க்குறதே அவ்வளோ இருக்குது. இப்போ இந்த அழகான கேசில்லேருந்து நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷனுக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் என்னென்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், see you all, bye. ஜெர்மனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபியூசனில் இருந்து அந்த நாக்ஸ்வான்
நொய்ஸ்வான்ஸ்டைன் கேசில் அங்கேருந்து வந்து நம்ம கிளம்பி ஆஸ்ட்ரியா போக போகிறோம். ஸோ ரோட்லேயே வந்து நம்ம வந்து ஜெர்மனி வந்து கிராஸ் பண்ணி ஆஸ்ட்ரியாவுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். ஸோ ஆஸ்ட்ரியாவில் வந்து ஹைலைன் 179 அப்படின்னு ஒரு ஹையஸ்ட் பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம் தான் இப்போ வந்து போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ஜெர்மனிலேருந்து ஆஸ்ட்ரியா பார்டர் வந்து தாண்டியாச்சு. கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அஃபிஷியலாக வந்து ஆஸ்ட்ரியாவுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆயாச்சு. ஸோ இங்கெல்லாம் பாருங்கள் பார்டர் வந்து எவ்வளோ சிம்பிளாக வச்சுருக்காங்கன்ட்டு. எந்த ஒரு பெருசாக செக்யூரிட்டி செக்கு இல்லை இமிக்ரேஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு ஜஸ்ட்டு ஒரு போர்டு மட்டும்தான் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து நம்ம கிராஸ் பண்ணி வந்தாச்சு. ஆஸ்ட்ரியாக்குள்ளே என்ட்ராயாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க கிளிப்பிங்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்ட்டு. சுற்றிலும் வந்து அந்த ஹில்லு, அந்த க்ரீனி அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே சும்மா ஒரு இப்போ வந்து இங்கேருந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஆண்ட வேலை வந்து ஜஸ்ட் இந்த வியூ வந்து இன்னும் சூப்பராக இருந்ததுனால வந்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு இறங்கி வந்திருக்கேன். ஓ வெரி நைஸ். இப்போ வந்து ஆஸ்ட்ரியாவில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து இந்த க்ரீம் கேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து சாக்லேட் கேக் தான் ரொம்ப பிடிக்கும். பட் வந்து சாக்லேட் இல்லை, பட் வந்து இது ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ இதை நான் இப்போ ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் காட்டிடுறேன் இந்த கேக்கை. ஸோ மேலே வந்து அந்த ஸ்வீட்னர் போட்டிருக்காங்க. ஸோ இடையில வந்து க்ரீமு ப்ரெட்டு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மேலே உள்ள லேயர்லாம் கிறிஸ்பியாக இருக்குது. ஓகே, சூப்பராக இருக்கும். மேலே வந்து உள்ள லேயர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இடையில வந்து இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஹோம்மேட் போல் வீட்டிலே பண்ணியிருப்பாங்க போல். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இடையில வந்து இங்கே ஜாமும் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கேக்கு, செம்மையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆஸ்ட்ரியாவில் இருக்கிற ஹைலைன் 179 பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு பிரிட்ஜுக்கு தான் வந்து வந்திருக்கோம். ஸோ நான் வரும்போது உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ மேலே வந்து ஒரு பிரிட்ஜு போகும் பார்த்தீங்களா. ஸோ அந்த பிரிட்ஜுக்கு தான் வந்து நம்ம இப்போ போக போகிறோம். அந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டுலே வந்து ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட்டு சஸ்பென்ஷன் பிரிட்ஜு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 114 மீட்டர் ஹைட்டில் வந்து அந்த பிரிட்ஜு இருக்குது. ஸோ இப்போ வந்து அது வந்து உங்களுக்கு மேலே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த பிரிட்ஜு மேலே தான் வந்து இப்போ நம்ம வந்து நடக்க போகிறோம், மேலே போக போகிறோம். ஸோ இதுக்கு மேலே போகிறதுக்கு வந்து ஸோ இங்கே தான் வழி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ட்ரெக் மாதிரி தான் போகணுன்னு நினைக்கிறேன். இல்லை இந்த இடத்துல வந்து கேபிள் காரோ சம்திங், கேபிள் கார் கிடையாது, சம்திங் ஏதோ ஒரு ட்ரெயின் போகிற மாதிரி போட்டிருக்காங்க. பட் என்னான்னு தெரியல, நம்ம மேலே போய் பார்க்கலாம். ஸோ இந்த தெரியுது பாருங்கள், இந்த பிரிட்ஜு தான். 2 மவுண்ட்டை வந்து அப்படியே வந்து இது வந்து கனெக்ட் பண்ணுது. ஓகே, வாங்க அப்படியே மேலே போகலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஜெர்மனிலேருந்து ஆஸ்ட்ரியாவுக்கு வந்து ரோட் ட்ரிப்பில் வந்தீங்கன்னா, லைக் கார் அந்த மாதிரி இதெல்லாம் வந்தீங்கன்னா வந்து ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கார்டு வந்து நீங்கள் வாங்கணும். ஸோ இதை வந்து வெனிகி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வந்து வாங்கி நீங்கள் முன்னாடி ஒட்டிக்கணும். ஸோ இன்கேஸ் வந்து ஏதாவது செக்கப் அந்த மாதிரி வந்தாங்கன்னா வந்து இந்த கார்டு இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இது இல்லைன்னா வந்து ஃபைன் போடுவாங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு €11.50 தான் வந்தது. ஸோ இது ஜஸ்ட்டு வாங்கி நம்ம முன்னாடி ஒட்டிக்கிட்டால் போதும். ஸோ வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, ஸோ இப்போ வாங்க நம்ம அப்படியே வந்து மேலே போய் பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து அந்த பிரிட்ஜுக்கு போகிறதா வந்து மேலே வந்து ஏறிக்கிட்டு இருக்கோம், ட்ரெக் மாதிரி. பாருங்கள் எவ்வளோ ஸ்டீப்பாக போகுதுன்ட்டு. அப்படியே இந்த சைடு வந்து பாருங்கள், பயங்கர அடர்த்தியாகவும் இருக்குது. ஆக்சுவலி வந்து மேலே வந்து ட்ரெயினும் போகும். பட் வந்து 4 o'clock அது முடிஞ்சிருச்சா. இப்போ வந்து டைம் வந்து 6 o'clock கிட்ட ஆகிடுச்சு. அதனால் வந்து அது க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம வந்து நடந்தான் போகணும் மேலே.
ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து நடந்தே வந்து மேலே வந்தாச்சு. ஸோ அந்த பிரிட்ஜு வந்து இந்த கேசில்குள்ளே தான் இருக்குது. இந்த கேசில்லேருந்து அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற மவுண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த பிரிட்ஜு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வந்து நம்ம சஸ்பென்ஷன் பிரிட்ஜுக்குள்ளே நுழைய போகிறோம். ஸோ இதுதான் வந்து டிக்கெட்டு, 10 euro டிக்கெட்டு. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே மெதுவாக நடக்கலாம். உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம வேர்ல்டுலேயே வந்து ஹையஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜில் தான் நிற்கிறோம். ஸோ சூப்பராக இருக்குது இங்கே நிற்கிறதுக்கு ஃபீலிங்கு. பின்னாடி பாருங்கள், இது வந்து இங்கே வந்து ஒரு கேசில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும். ஸோ இந்த கேசில்லேருந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மவுண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 114 மீட்டர் வந்து ஹைட்டில் இருக்குது. ஆமாம், இங்கே நடக்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வாவ், வெரி நைஸ். அந்த லேடியை பாருங்கள், கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நடக்கிறாங்க. இந்த வியூவை பாருங்கள், செமையாக இருக்குது. நம்ம கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டே நடப்போம் எதுக்கும். சூப்பர். செமையாக இருக்குது இங்கேருந்து. இதுலையாவது வந்து பாருங்கள் கீழே யாருமே இல்லை. இந்த பிரிட்ஜில் நான் மட்டும்தான் இருக்கேன். இது வந்து நைட்டு வந்து 10 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்குமா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து 10 o'clock வந்து ஃபுல்லாக அந்த சைடில் லைட் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ லைட்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. வெரி நைஸ். அப்பா, ஹைட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கீழே. கீழே பாருங்கள் தெரியும். செமையான ஃபீலிங். ஸோ இதை வந்து ஏன் ஹைலைன் 179 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வந்து கீழே போது பாருங்கள் அந்த ரோடு. ஸோ அந்த ஹைவே ரோடு வந்து 179th நம்பரு. ஸோ அது மேலே வந்து இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இருக்கிறனால வந்து இதை வந்து ஹைலைன் 179 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வெரி நைஸ். பின்னாடி ஒரு 2 பேர் வராங்க. அப்படியே நடக்கலாம் நம்ம. கீழே பாருங்கள் எவ்வளோ சின்னதாக எல்லாம் தெரியுதுன்ட்டு. நான் 114 மீட்டர் ஹைட்டில் இருக்கோம். கொஞ்சம் ஹைட்னால் பயமாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் இங்கே நடக்கிறது. அப்படி இருக்குது இந்த பிரிட்ஜு. சுற்றிலும் மலைத்தொடர்கள். இதுதான் வந்து ஆல்ப்ஸோட ஒரு பார்ட். இது அங்கேயும் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த பிரிட்ஜு பார்த்திங்கன்னா வந்து அதாவது ஆஸ்ட்ரியாவில் இருக்குது. ஸோ ஜெர்மனியிலேருந்து ஆஸ்ட்ரியா ஒரு ஆஸ்ட்ரியா பார்டர் நுழைஞ்சதுமே வந்து ஒரு வித்தின் ஒரு 10 kilometersலேயே வந்து இந்த பிரிட்ஜுக்கிட்ட வந்து நீங்கள் வரலாம். ஸோ சூப்பராக இருக்குது. நீங்கள் கீழே பார்த்துக்கிட்டே நடந்தால் மோஸ்ட்லி நடக்க முடியாது. ஸோ மேலே நிமிந்துக்கிட்டே தான் நடக்கணும். அப்போ தான் வந்து நடக்க முடியுது. ஓகே, செம்ம ஃபீலு.
ஓகே, இப்போ நான் அங்கே போயிட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு என்னால் இறங்க முடியாது. ஸோ நான் பாதி தூரம் வந்துட்டு ரிட்டர்ன் போகலாம். ஸோ நான் உங்களுக்கு கொஞ்சம் தூரம் போய் காட்டலான்னு நான் அவ்வளோ தூரம் வந்திருக்கேன். கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வெரி நைஸ். அப்படியே நான் இப்போ வந்து பிரிட்ஜுக்கு ஒரு 50-40% வரைக்கும் வந்திருக்கேன். வெரி நைஸ். இதுதான் வந்து அந்த கேசில். ஸோ அந்த பேலஸ் இதுதான் வந்து. ஸோ இந்த இதில் இருந்து அப்படியே வந்து அந்த மவுண்ட் வந்து கனெக்ட் பண்ணுறது தான் வந்து மெயினாக வந்து இந்த பிரிட்ஜு. நான் பிரிட்ஜுக்கு நடுவில் நிற்கிறேன். கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, நம்ம அப்படியே ரிட்டர்ன் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே வந்து இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது போல். ஸோ அங்கேருந்து அகைன் வந்து அங்கே வேறு கூப்பிட்டு போகிறாங்க. இது வந்து சஸ்பென்ஷன் பிரிட்ஜுனால வந்து அந்த வைப்ரேஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. அதுவே வந்து ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. பாருங்கள், சவுண்டு வேறு பயங்கரமாக இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே வந்து ரிட்டன் போகலாம். ஏன்னா வந்து நம்ம கார் வந்து இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த மவுண்ட்டில் இருந்தால் நம்ம இறங்கணும். ஸோ அங்கே போயிட்டு திரும்ப இறங்கினோம்னா வந்து அங்கே போயிட்டு லேட் ஆகிடும் ரொம்ப. அப்படியே போகலாம். இப்போ வந்து நான் பிரிட்ஜோட எண்டுக்கு திரும்ப வந்துட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நான் ஒரு 50-60% வரைக்கும் போயிட்டேன். ஸோ போயிட்டு வந்து இப்போ அப்படியே திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டேன். ஸோ ஒரு வேர்ல்டோட லாங்கஸ்ட்டு அண்ட் ஹையஸ்ட்டு ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜில் வந்து நின்னது வந்து ரொம்பவே வந்து ஒரு பிரமிப்பாக ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. இது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ கொஞ்சம் கால்லாம் கொஞ்சம் வந்து சேக்காக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நடுவில் போனதும். பட் கீழே பார்க்காம நம்ம நடந்தோம்னா வந்து ஈஸியாக போயிடலாம். கீழே பார்த்துட்டே நடந்தோம்னா தான் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்போ வந்து நான் ஆல்மோஸ்ட் இங்கே வந்துட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நைட் டைம்லலாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும்னு இங்கே ஒரு படம் போட்டிருக்காங்க. அது வந்து வின்டரில் அந்த மாதிரி இருக்கும் போல். எப்படி இருக்க பாருங்கள். இது வந்து ஆட்டம். ஓகே, 4 சீசனும் போட்டிருக்காங்க. இது வந்து சம்மர், இது வந்து நைட் டைம் போட்டிருக்காங்க, இது ஆட்டம் டைமு, இது வந்து வின்டர் டைமில் போட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து இந்த ஃபுல் வியூ பாருங்கள் பிரிட்ஜு. ஓ, ரியலி நைஸ். நான் இப்போ அப்படியே பிரிட்ஜு பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, ஒரு த்ரில்லிங்காக இருந்தது. ஸோ கொஞ்சம் தூரம்லாம் போகும்போது வந்து கால்லாம் வந்து சேக்காக ஆரம்பிச்சிருச்சு. பட் வந்து நம்ம கீழே பார்க்காம நடக்கும்போது வந்து நமக்கு வந்து எதுவும் தெரியல. ஸோ நம்ம நேராக நடந்துக்கிட்டே இருந்தோம்னா வந்து நமக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஸோ கீழே பார்த்து நடந்தால் தான் வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ இது சஸ்பென்ஷன் பிரிட்ஜுங்கிறனால வந்து எப்போவுமே வந்து அந்த வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனாலேயுமே வந்து இன்னும் பயமாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து நான் போயிட்டு வந்த பிரிட்ஜு. நான் இங்கேருந்து காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து இங்கேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து கிளம்பி திரும்ப வந்து ஜெர்மனிக்கு போக போகிறோம். ஸோ ஜெர்மனியில் வந்து லிண்டாவுங்கிற ஒரு சிட்டியில் தான் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி நைட்டு வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு புக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் 7 o'clock ஆகிடுச்சு. 7:30. ஸோ ஆல்மோஸ்ட் 7:30 கிட்ட ஆகிடுச்சு. இப்போ கிளம்புனா தான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 9:30க்கு வந்து ரீச் ஆக முடியும். நான் ஹோட்டல் போயிட்டு ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, see you all. Bye.
ஹாய். இப்போ வந்து லிண்டோங்கிற சிட்டி பார்த்திங்கன்னா வந்து கடைசி டே வந்து கம்ப்ளீட்டாக மழை பெஞ்சனால வந்து வெளியே எங்கேயும் போக முடியல. ஸோ அதனால் வந்து நாங்கள் கார் எடுத்துகிட்டு வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ லிண்டோவில் வந்து நான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே வந்து கான்ஸ்டன்ஸ் லேக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா வந்து ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, அப்புறம் வந்து சுவிட்சர்லாண்ட் 3 கண்ட்ரியுமே வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது காட்டலான்னு நினச்சிருந்தேன். பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அன்றைக்கி கம்ப்ளீட்டாக மழை வந்தனால வந்து என்னால் வந்து அதை காட்ட முடியல. ஸோ இப்போ வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளீட் ட்ரிப் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். Until then, see you all everyone. Bye.